உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வாஞ்சையோடு கூட பரிசுத்த வேதத்தை வாசியுங்கள். ஆவியானவர் உங்களை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து கவலைப்படாமல் தேவனுடைய சமூகத்தை தேடி ஜெபியுங்கள். ஆண்டவராக இயேசுவனுடைய கரம் உங்களை பலப்படுத்தி உயர்த்தும். நீதிமொழியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது: தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தோம், தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. ஆம், இந்த இறுதி காலத்தில் உலகில் நடக்கும் பல சீரழிவுகளில் சமுதாயம் எப்படி ஒரு வேஷம் போட்ட இரட்டை வேடம் போடுகிற மனித இனம் பூமியில் இருக்கும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தங்களுடைய உள்ளத்தில், கண்ணில், வாயில, சிந்தையில், இதயத்தில், தன்னுடைய ஆவியில், ஆத்மாவில் சொல்லன்னா பாவங்களும், சொல்லன்னா அக்கிரமங்களும், சொல்லன்னா துன்மார்க்கங்களும் நிறைந்திருந்தாலும் வெளியிலே எல்லோரும் பலவிதமான விலை உயர்ந்த சென்ட்டுகளெல்லாம் அடித்து கொண்டு, வெளியிலே விதவிதமான மேக்கப் போட்டுக்கொண்டு, விதவிதமான ஆடைகளை உடுத்தி கொண்டு எவ்வளவாய் தங்களை மேலானவர்களாக காட்டிக்கொள்வதை எங்கும் நாம் பார்க்கலாம். எத்தனையோ பேர் இளைய தலைமுறை சார்ந்த வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் குளிப்பதே கிடையாது. தூங்குவது, அப்படியே மேக்கப் போட்டு எழுந்து வெளியே சுற்றுவது, விதவிதமான சென்ட்டை பூசிக்கொள்வது, இப்படி தான் இருப்பார்கள். அவர்களிடத்தில் நெருங்கி பழகும்போது துன்மாற்றங்கள், அவர்கள் பேச்சில் துன்மார்க்கம், நடத்தையில் கேடுபாடுகள் எல்லாம் இருக்கும். வெளியில் எவ்வளவா அழகாக தோன்றுகிறவர்கள் அவங்களுடைய உள்ளார்ந்த மனுஷனில் அக்கிரமங்களால் அவர்கள் கழுவப்படாத ஒரு சந்ததிகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். சகலத்தையும் அறிந்த தேவன் எப்படியாக இன்றைக்கு இருக்கிற வேஷம் போட்டு வாழும் மனித இனத்தை பற்றி எப்படி போதிக்கிறார் என்று கவனித்தீர்களா? இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வெளியில் இன்றைக்கு இருக்கிற வசதிக்கு தக்கபடி நீங்கள் நாம் எல்லாரும் எப்படி எல்லாமோ இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆவியில், உங்களுடைய இதயத்தில், உங்கள் சிந்தையில், உங்கள் கண்ணில், உங்கள் வாயில், உங்கள் நினைவுகளில் இருக்கிற அழுக்குகள் என்ன, அநீதிகள் என்ன, அதெல்லாம் கழுவப்பட்டதா? உணர்ந்து பாருங்கள். அவைகள் கழுவப்படாத பட்சத்தில் அப்படிப்பட்ட பாவ அழுக்குள்ள மனிதர்களுடைய வாழ்வு அசுத்தமான வழிகளில் தான் நிலைத்திருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். நமது ஆவி, ஆத்மா, சரீரம் கழுவப்பட வேண்டும். நம்முடைய நடத்தைகள், வாழ்க்கை கழுவப்பட வேண்டும். உத்தமமும் நீதியும் உண்மையும் சமாதானமும் சந்தோஷமும் மன்னிப்பு என்கிற விலையேற பெற்ற சுவாபங்கள் நமக்குள்ளே மறைந்திருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென். அன்பானவர்களே, வெளிவேஷமான வாழ்க்கை விசுவாசத்துக்கு கேடானது. அவைகளெல்லாம் விட்டொழித்து பரிசுத்த ஆவியினால உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ கற்றுக்கொள்வோம், அர்ப்பணிப்போம். அன்புள்ள நேசரே, வெளியிலே தங்களை சுத்தமாக காட்டிக்கொண்டு தங்கள் ஆவியிலே, இதயத்தில், சிந்தையில், நினைவில், எண்ணத்தில் எவ்வளோ அக்கிரமங்களாய் அழுக்கிற மக்களாய் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது. அவைகளை சுட்டி காட்டுகிறீர். உமக்கு கோடி நன்றி. தேவனே, என்னோடு ஜெபிக்கிறோம், அது பிள்ளைகளை கழுவி சுத்திகரியும். உண்மையின் ஆவியால் நாங்கள் உத்தமும் உண்மையும் உள்ள ஜனங்களாய் எழும்ப அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.